சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுக இருந்து 4 எம்எல்ஏக்கள் தாவேக்க போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் போவாங்க? இன்னைக்கு டேலி 4, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வரைக்கும் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுக எப்படி எடுத்துப்பீங்க? என்னதான் தனியா வந்தா கூட அதிமுக தான். அவங்களை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி போட்டி போட சொல்லுங்க. தாவேக்கா சார்பா ஜெயிக்க வச்சு காட்டலாம், ஈஸியா ஜெயிக்க வச்சிரும். அப்படி 10 பேர் வந்துட்டாங்கன்னா 118 வந்துடும். யாரதையும் இல்லாம தனி பெரும்பான்மையோடு நடத்த முடியும். உங்களுக்கு தகுதி இருக்கு, நீங்க போடுங்க அப்படின்ட்டாங்களாம். திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வரப்போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க ராஜினாமா பண்ணாதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணா திருப்பி தேர்தல் வரப்போகுது. அதனால அவசரமா பண்ணாங்க. இது யாருக்கு வயிற்றுல நெருப்பு கட்டுறதுன்னா திமுக வயிற்று நெருப்பு கட்டுறது. ஏன் திருமாவளவனையும் காங்கிரஸையும் வச்சு சிபிஎம் சிபிஐ வச்சு முஸ்லீம் லீக்கை வச்சு பொம்மலாட்டம் மாதிரி ஆடலான்னு பார்த்தாங்க. அப்போ இடைத்தேர்தல் வந்தா திமுக ஒன்னா போட்டி போடுமா இல்ல எப்படி? அதிமுக பாய்காட் பண்ணு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 3வது இடத்துக்கு வரத விரும்ப மாட்டாங்க. ஸோ அதிமுக போட்டி போட்டா கூட ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா விஜய் அலைக்கு முன்னாடி விஜய்க்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இல்லை. டெல்லி போறாரு எதுக்காக? பிரதமரை பார்க்கறதுக்குன்னு சொல்றாங்க. மோடிக்கு என்னன்னு நம்ம பண்ண முடியாத அதை பண்ணிட்டாப்பா, திராவிட கட்சியில் ஓடிச்சுட்டான். அதிமுக ஆல்மோஸ்ட் காலி. பாஜக நமக்கு எதிரியா இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டேன். ஸோ விஜய் எலெக்ஷன் மோடி எதிர்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவிலிருந்து இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு போவார்கள், பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷம் சுவாமி. வணக்கம் நிஜந்தன், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. அதிமுக இருந்து 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கா போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் போவாங்க? இன்னைக்கு டேலி 4, இன்னும் மாறலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வரைக்கும் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இது பின்னணி என்னன்னா, அதிமுக 2ஆக பிளந்து ஒரு அணியினர் வேலுமணி விஜயபாஸ்கர் தலைமையில் அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்த்தாங்க. உங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுக எப்படி எடுத்துப்பீங்க? என்னதான் தனியாக வந்தால் கூட அதிமுக தான், நீங்கள் வேறு என்ன பேர் அமைச்சாலும் அப்படின்னு சொன்னனால பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னாங்களாம் திருமாவளவன்லாம். சரி, விஜய் இதை ஹோல்டு போட்டு அவங்க மந்திரி பதவி கொடுக்கல. இப்போ 5 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க, இபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. சொன்னாங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பதவிக்கு வழி பிடிச்சவங்கெல்லாம் போங்கன்னு. விஜய் அவரோட ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அவங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு ஒன்றும் பண்ண வேணாங்க, சிம்பிள், அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி போட்டி போட சொல்லுங்கள். தாவேக்கா சார்பா ஜெயிக்க வச்சு காட்டலாம், ஈஸியாக ஜெயிக்க வச்சிரும். அப்படி 10 பேர் வந்துட்டாங்கன்னா 118 வந்துடும். அப்புறம் யாரும் உங்களை மிரட்ட முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது. யார் தேவையில் நீங்கள் இல்லை. இப்போ ஸ்டாலினே சொல்கிறார், எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, 2 நடக்குதுலாம் சொல்கிறாங்க. எங்கள் தேவையில் ஆட்சி வச்சுருக்கீங்கன்னு. யார் தேவையும் இல்லாமல் தனி பெரும்பான்மையோடு நடத்த முடியும். உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் போடுங்க அப்படின்ட்டாங்களாம். உடனே விஜய் கூப்பிட்டு ஆல்ரைட். ஏன்னா தாவேக்கால மட்டும் விஜயோட நாலேஜ் இன்றி ஒரு அணுவும் அசையாது. விஜயை கன்சல்ட் பண்ணி 10 மணி ஆனால் கன்சல்ட் பண்ணாமல் ஜான் ஆரோக்கியசாமியோ புசி ஆனந்தோ வெங்கட்ரமணனோ பண்ணுறதில்லை. ஸோ விஜய் சொன்னாலும் அப்படி நீங்கள் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம், அவங்க மேலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்டாங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் மேலே தான் ப்ராப்ளம். மரதகுமார் வேலாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிள், ஏதோ நார்மல் அரசியல்வாதி. ஜெயசிறி பிரபாகரன் கேளுங்கண்ணா. ஜெயசிறி பிரபாகரன் என்ன, ஜெயசிறி பிரபாகரன் அதிமுகவில் இருந்தார். எல்லாரோட பேக்ரவுண்டும் அறிந்தவர். அவர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அப்போது எம்ஜிஆர் பீரியடில் எம்எல்ஏ இருந்தார். அவர் பார்த்து சொன்னோன்னா நல்ல கேண்டிடேட்டாக எடுத்துக்கலான்னு. ஸோ இன்றைக்கு 4, நாளைக்கு அது 8 ஆகலாம், அடுத்த வாரத்தில் 10 ஆகலாம். இப்போ என்னென்னா விஜய் போட்டிட்டு சரண்டர் பண்ண திருச்சி தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வரப்போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ராஜினாமா பண்ணால் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணால் திருப்பி தேர்தல் வரப்போகிறது. அதனால் அவசரமாக பண்ணாங்க. ஸோ விஜய் இன்றைக்கி டெல்லிக்கு நாளைக்கு மார்னிங் டெல்லிக்கு போகிறார். வந்த உடனே ஒரு 6 பேரோ 5 பேரோ ராஜினாமா பண்ணுவாங்க. யார் வருவாங்க, யார் வர வாய்ப்பு இருக்குது? இல்லை, இன்றைக்கி இசைக்கு சுப்பியா வந்தார். எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கர் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் கட்ட எம்எல்ஏக்கள்லாம் வருவாங்களே தவிர பெரிய தலைவர் வேலுமணி விஜயபாஸ்கர் அந்த மாதிரி தாவேக்கால இணையோன்ற அளவுக்கு அவன் போவான்னு எனக்கு தோணலை. ஐ மீன் தாவேக்கால் நேரு தப்பாக சொல்ல,
அம்மாவோட ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. சிவி சண்முகம் வாய்ப்பில்லை, சிவி சண்முகம் வாய்ப்பில்லை, விஜயபாஸ்கர் வாய்ப்பில்லை, வேலுமணி வாய்ப்பில்லை. 2ஆம் கட்ட எம்எல்ஏக்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் மிடில் லெவல் அந்த மாதிரி அனுப்பிச்சி விடலாம். இது என்னென்னா இது யாருக்கு வயிற்றில் நெருப்பு கட்டுறதுன்னா திமுகவுக்கு வயிற்று நெருப்பு கட்டுறது. ஏன் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா விஜயை வந்து பொம்மலாட்டம் மாதிரி திருமாவளவனையும் காங்கிரஸையும் வச்சு சிபிஎம் சிபிஐ வச்சு முஸ்லீம் லீக்கை வச்சு பொம்மலாட்டம் மாதிரி ஆடலான்னு பார்த்தாங்க. விஜய் அந்த விஜய் ரொம்ப அமைதியாகிட்டான்னு கேள்விப்படுற பேசுகிறதே நிறுத்திட்டாராம். ரொம்ப ஏதாவது அமைச்சர் போனால் கூட நீங்கள் பேசுங்க நான் கேட்டுக்கிறேன்ற அளவுக்கு வந்துடுறார். ரொம்ப அமைதியாக சாந்தமாகிட்டார். எந்த ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல. ஒரு அரசியல் தலைவர் மாதிரி நடந்துக்கிறதும் இல்லை. ரொம்ப டீசன்ட் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார். ஸோ அதனால் திமுகவுக்கு வந்து கலக்கத்தை ஏற்படுத்தி பாருங்கன்னாலும் அதே மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு கிச்சன் கேபினெட் மீட்டிங் போட்டு என்னங்க அது அதிமுக உடைக்கிறாரு ஸ்டேட்மெண்ட் பண்ண மாட்டேங்களே எடப்பாடியை கேட்டாங்களாம். அட போங்க நான் இருக்கிற ஆளை உள்ள சேர்த்து பார்ப்பேன்னா திருப்பி வட்டி விடுவேண்ணா விடுங்க. எடப்பாடி ஸ்டாலின் நல்ல டேர்ம்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். கூட்டணி அமைக்க இருந்தாங்களே, கூட்டணி அமைக்க இருந்தாங்க, நல்ல டேர்ம்ஸ் இருக்காங்க. அவர் சொல்லிட்டாங்களாம் ஒன்று நீங்கள் வரணும் இல்லை நான் வரணும், வெளியால் வரக்கூடாது. இந்த நியூஸில் விஜய்க்கு அதுக்கு போன உடனே ஆகோ அப்படியா நான் 10 வருஷம் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம். இப்போ 10 தேர்தல் 10 இடைத்தேர்தலில் போட்டி போட்டோட டிவிக்கு ஸ்வீப். விஜயை போக வேண்டாம், கேண்டிடேட் வச்சு விசில் ஊதிடும். விசில் சத்தம் திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் கேட்கும். ஸோ திமுக என்ன பிளான் பண்ணிட்டு தன் கூட்டணி கட்சிகள் ஏன் அமிச்சுதுன்னா அங்கே போய் ஒரு 6 மாதம் வரைக்கும் இருங்க, அப்புறம் குடைச்சல் கொடுங்க, கவர்மெண்ட் கவிழ்ட்டோம். 6 மாதத்தில் ஒன்றுமே பண்ணல, இது யூஸ்லெஸ் கவர்மெண்ட்டு, இவங்க தான் தீய சக்தி, இவங்க தான் தீண்டாத சக்தி அப்படின்னு நம்ம பண்ணலாம். பண்ணி ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கலாம். அதிமுக வெளியில் இந்த அனுபவம் பிளான் பண்ணோம். 108 தவிர மீதி 214 வந்துடும் பிளான் பண்ணாங்க. விஜய் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடித்தார். க்ளீனாக பிளான் பண்ணி தேங்க்ஸ் டு ஜான் அண்ட் அதர் பீப்புள். நீங்கள் கூட்டணி வச்சா தானே நீங்கள் மிரட்டுவீங்க. தாவே கேம்லாம் என்ன பண்ண முடியும்? 118 பேர் வந்தது, பை பை மறைக்கிறீங்களா போயிட்டு வாங்க, இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டார். இது முதல் இடியாக வந்தது ஸ்டாலின் நம்ம கேள்விப்படும். அப்போ இடைத்தேர்தல் வந்தால் திமுக ஒன்றா போட்டி போடுமா இல்லை எப்படி? அதிமுக பாய்காட் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 3ஆவது இடத்துக்கு வரதை விரும்ப மாட்டாங்க. பெருந்தன்மையாக நாங்கள் பாய்காட் பண்ணுறாங்க, நீதி இல்லை, நேர்மை இல்லை, ஏடிஎம் சரியில்லை, இடிஎம் சரியில்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை விட்டுருவாங்க. திமுக போட்டி போட்டு ஆக வேண்டிய நிலைமையில் இருக்குது. போட்டி போடல கட்சி அழிஞ்சிடும். அப்போ வாக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். துவைக்கிறமோ தோக்கிறதோ 10 தொகுதியில் போட்டி போடணும். மாவட்ட செயலாளர்லாம் ஓடி போட்டாங்களாம் இந்த 4-5 தொகுதியில். எனக்கு வம்பே வேணாங்க, நாங்கள்லாம் இறங்கி பண்ணுறது. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் நல்லா சம்பாதிக்க விட்டுட்டு தேர்தல் நீங்கள் தான் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, புது மாவட்ட செயலாளர் போட போகிறாங்க. புது மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்களா, ஏங்க பணம் பண்ணி போனது பழைய மாவட்ட செயலாளர், நாங்கள் பணமே பண்ணல, எங்கிட்ட புது பொறுப்பை கொடுத்துட்டு செலவு பண்ணுங்க, நாங்கள் எங்கே பண்ணுறது, நாங்கள் பணம் பண்ணால் தானே பண்ண முடியும், பணம் பண்ணவனை அவனை வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, அவரே தூக்கி போடுங்கன்னு இப்போ ஓடிப்போன மாவட்ட செயலாளர் திருப்பி தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சு தேர்தலில் பணம் செலவு பண்ணிட்டு அப்புறம் போ அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு திமுக வந்திருக்குன்னு கேள்விப்படும். ஆனால் இப்போது தேர்தல் வரப்போகிற தொகுதிகள் எல்லாமே திருச்சி கிழக்கு தவிர அண்ணா திமுக ஜெயிச்ச தொகுதிகள். அப்போ அண்ணா திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டியிடாமல் இருந்துருமா? அண்ணா திமுக ஜெயிச்ச தொகுதி இப்போ ரிசல்ட் என்ன போகிறதுன்னு அண்ணா திமுக தெரியும், திமுகவுக்கு தெரியும். விசில் சின்னத்தில் போட்டி, அதுவும் 108 கொடுக்கும்பொழுது விசில்னா வருவாங்களா, ஆட்சிக்கு வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு தெரியாது. திமுக அதிமுக என்டிஏ கூட்டி இப்படி தான் நம்மளும் பேசிகிட்டு இருந்தோம். திமுக வருங்க, கண்டிப்பாக வந்துடுங்க, 150 சீட்டுங்க, 140 சீட்டு, அதிமுக வந்துடும் 150 சீட்டு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டார்க் ஹார்ஸ் மாதிரி உள்ளே வந்துட்டார் விஜய். வந்து ஒரு ஒரு மார்ஜினுக்கு கொஞ்சம் கேப்பில் விட்டார். அந்த விக்ட்ரி லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி வண்டி நின்று போச்சு. இப்போ சரி பண்ணிட்டு வர. ஸோ அதிமுக போட்டி போட்டால் கூட ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா விஜய் அலைக்கு முன்னாடி விஜய்க்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இல்லை. எதிர்கட்சிகள் சொல்லும், ஆளுங்கட்சிகள் சொல்லும். ஒரு அம்மா சிரித்தாங்கன்னா சிரிக்கிறது கூட பாவம். நீங்கள் அசிங்கமாகலாம் பேசுனீங்களே, திமுக அமைச்சர்கள் பெண்ணை கேவலமாக பேசுனீங்களே, ஓசி பஸ் இருந்தீங்களே, நாம் அம்மா வீதியான்னு கேட்டிங்களே, அப்புறம் வந்து என்னெல்லாம் அசிங்கமாகலாம் ஆபாசமாக பேசுனீங்க, ராஜா வந்து என்ன கேவலமாகலாம் ட்விட்டர் போட்டார். அதை விட ஒரு பெண்ணுன்னா ஒரு ஏதோ ஒரு அக்கேஷனில் அவங்களோட நாணத்தையோ இது வெளிக்காட்டுவாங்க. அதை போய் குத்தமாக எடுத்து அதோட HRNC மினிஸ்டர் அவர் எங்கேயோ போய் ஆய்வு பண்ணாராம், அதை போய் திட்டி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறநிலையத்துறை ரமேஷ் அவர் சொல்கிறாரு, என்னங்க இந்த பக்கம் DMK தாக்குது, இந்த பக்கம் பாஜகவும் தாக்குது, நான் நல்ல காரியம் பண்ண விட மாட்டேங்களா, நம்ம நல்லது தான் பண்ணுறேன். எக்ஸ்பைரி டேட் ஆன இப்போ பார்சாரதி கோயில் நான் போகும்போது
புளியோதரை வாங்க வரமாட்டேன். என் ஒய்ஃப் கூட சொல்லுவாள், நீங்கள் பெருமாளை பார்க்க போகிறீங்களா புளியோதரை பார்க்க போகிறீங்களா எனக்கு தெரியலம்போ. அந்த அளவுக்கு புளியோதரை 2 பேக்கெட் வாங்கினேன். எனக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும். வாயில் வைக்க முடியல, புளியோதரை வாயில் வைக்க முடியல. எக்ஸ்பைரி ஆன டேட்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா கான்ட்ராக்டும் திமுக பீரியடில் போடப்பட்ட கான்ட்ராக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்களா, எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்து 2 குழந்தைங்க சாப்பிட்டோம், கவர்மெண்ட் கெட்ட பேர் வரட்டும். நான் நல்ல உள்ளம் பாருங்கள். கோயிலில் வேலை செய்கிற முதல்ல கோயிலில் இருக்கிற ஈவோலாம் தூக்குங்கன்னு சொல்லணும். ரமேஷ்கிட்ட சொல்லணும், எல்லா இவங்க தூக்கி அடிங்க. அந்த கட்சிக்காரில் போட்ட வரவன் வரவன் எல்லாம் தூக்கி அடிங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள் டைம் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் அமைதி காத்துட்டு நீங்கள் உடனே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அடித்தா கூட ரிவர்ஸ் ஆகிடும். நல்ல காரியம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போது விஜய் அரசாங்கம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்க என்ன தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விஜய் முன்னாடி மணுங்கி போய்டுன்னு நினைக்கிறேன். டெல்லி போகிறாரு எதுக்காக? பிரதமரை பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறக்க போகிறார். அவர் திருவள்ளுவர் நம்ம பிடிக்கும், உண்மையாகவே ரொம்ப அன்பு உள்ளவர். பிரதமர் அலுவலகத்துலேருந்து வாங்க விஜய், நான் பிரதமர் விஜயை ரொம்ப ரசிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். டெல்லி வட்டார தகவல்கள் என்ன சொல்கிறார், பிரதமர் சொன்னார், என்ன எவ்வளோ அடி ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டார, நம்ம பண்ண முடியாத திராவிட கழகங்களை ஒழிக்கிறதுக்கு இந்த இளைஞர் வந்துட்டார்ப்பா, 50 வயசு ஆகுது, மிடில் ஏஜ் மேன், இப்படி பண்ணிட்டாரு, லுக்ஸ் லைக் நெக்ஸ்ட் எம்ஜிஆர்ன்ற மாதிரி ஒரு புலங்க இதை அடைஞ்சிருக்காரு. மோடிக்கு என்னென்னு நம்ம பண்ண முடியாத காலத்தில் அதை பண்ணிட்டாப்பா, திராவிட கட்சியில் ஒழிச்சிட்டான். அதிமுக ஆல்மோஸ்ட் காலி, 2 3 4 உடஞ்சி சேரும் வேலுமணில் திருப்பி போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு இளங்கட்டத்தில் ஒன்று சில பேர் விஜய்கிட்ட போவாங்க, சில பேர் இவர்கிட்ட எடப்பாடிகிட்ட போவாங்க. மீதி பேர்லாம் வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் எடுத்துப்பாருன்னு தெரியல எடப்பாடி. ஸோ ஆகவே அதிமுக காலி, திமுக சொல்லவே வேணாம். அது ஒன்றா கூடி சீக்கிரத்தில் 2 3 பிழையப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கனிமொழியை செயல் தலைவராக போடணுன்னு நாடார் சமூகத்தினர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களாம். சபரீசனும் ராஜ்யசபா எம்பி ஒன்று கேட்டிருக்காராம். இல்லைன்னா ப்ராப்ளம் வருதுன்னு இப்போ கிச்சன் கேபினெட்லேயே இப்போ என்ன பயம்னா, அவங்களுக்கு அதிமுக இவங்கள தாவகா கண்டு பயம் இல்லை, கனிமொழி கண்டு பயப்படுறாங்க. இந்த மாதிரி பதவி பிடிக்கிட்டு போகுது, என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ திமுகலையும் குடைச்சல், அதிமுகலையும் குடைச்சல். ஸோ அதனால் விஜய் இப்போ வெற்றி நடை போடுறாருன்னா ஜாலியாக அவர் ஆப்போசிஷனே இல்லை. பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான், யாருமே இல்லை. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் விடுற அரசியல் மட்டுமே வேலைக்கு ஆகாது, களத்தில் இறங்கி போராடணும். வாக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறதுனால திமுக எதிர்கட்சியை நான் ஒத்துக்க மாட்டேன். டெல்லியில் போயிட்டு வர்றதன் மூலம் மத்திய அரசோட இன்னும் இணக்கம் வரும், அல்லது நீங்கள் சொன்னீங்க திரு மோடி ரசிக்கிறாரு அப்படின்னு ஒரு இணக்கம் வரும். இது மாநில அரசுக்கு எப்படி உதவும்? இல்லை, நான் கேள்விப்பட்டவருக்கு விஜய் சொன்னதான் பாஜக நமக்கு எதிரியாக இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டேன். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சார் 5 வருஷமாக திமுகவுக்கு எந்த உதவியும் பண்ணாத காரணம் எப்போ என்டிஏல ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபோர்ஸு பாஜக தான். இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் தான் பெருசு, டிஎம்கே இல்லை. இருந்தாலும் காங்கிரஸை ஓவர்டேக் பண்ணி மோடி எதிர்த்ததில் டிஎம்கே ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்தது 5 ஆண்டு காலம். அந்த மாதிரி விஜய் கண்டிப்பாக பண்ண மாட்டார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போன்ற மாதிரி பாஜகவோட அப்போஸ் பண்ணுவார தவிர மோடியோட சமாதானமாக போய் நல்ல பேர் எடுத்து தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியெல்லாம் வாங்கி மேகதாது அணை எப்படி சொல்ல போகிறாராம், மேகதாது ப்ராப்ளமாக இருக்க விஜய் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டு அரசியல் பண்ணுறதுக்கு நான் வரல, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி ஸ்டாப் பண்ணுவேன். பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ காவேரி ஒன்று நிதி பற்றாக்குறை. ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க திமுக. நிதியமைச்சர் சொன்னாராம், பாஸ் இது ரொம்ப ஒரு பெரிய பாராங்கெல்லாம் தள்ள வச்சுட்டு போயிட்டாங்க, எப்படியா சரி பண்ணோம் கொஞ்சம். அதனால விஜய் சொன்னாராம், செலவெல்லாம் கட் பண்ண பாருங்கள், லைட்டு ஃபேனுங்கெல்லாம் ஓடக்கூடாது, 5 மணிக்கு எல்லாம் ஆஃப் பண்ணிடணும், ஏசி அனாவசியம் ஓடக்கூடாது, பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய அறிவுரைலாம் கொடுத்துருக்காரு கேபினெட் மீட்டிங்கில். ஸோ விஜய் டைரக்ஷன் மோடி எதிர்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல். கட்சி சார்பாக தேவைக்காம பாஜக என்ன பண்ணிட்டு போகிற அன்பு கேட்க முடியாது. மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான கடைப்பிடிப்பார் தான் நான் நம்புறேன். போயிட்டு வந்த பிறகு என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேஞ்ச் ஒன்றும் இருக்காது. அவர் பெருசாக ஸ்டேட்மெண்ட்டோ மீடியாவோ யாரோ கேட்டாங்க, ஏன் விஜய் பார்க்கல, மோடி முதல்ல பார்த்தாரான்னு கேட்டேன். முதல்ல 5 ஆண்டு காலம் எந்த மீடியாவும் பார்க்கல, ட்விட்டர்லாம் போட்டிருந்தார். இப்போ ட்விட்டர் தாங்க முன்னெல்லாம் நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நோட்ஸ் எடுத்துப்போம், நம்மளாம் ஞாபகம் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் கலைஞர் போய் நோட்ஸ் எடுத்துப்போம், ஃபாஸ்ட்டாக பேசினா பக்கத்துக்கு கீழே கேட்போம். இப்போ எல்லாம் ட்விட்டரில் வருது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மோடி எத்தனை தடவை ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு? ஒரே கேள்வி கேட்குறேன். தேசிய தலைவர் பண்ணும்போது மாநில தலைவர் பண்ணக்கூடாதா? ஸ்டாலின் கூட எத்தனை வாட்டி ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு? ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சல பைட் கொடுக்கறது வேறு. விஜய் சொல்கிறதா என்னோட கவர்மெண்ட்டோட கொள்கைகளை ஆதவ அர்ஜுனாவோ புஷியானதோ சொல்லிட்டு போகிறாங்க, நான் சொல்றதுக்கு சொல்லணும் அப்படின்ற கொள்கை வச்சுருக்கார். ஸோ ஆகவே வந்தவுட்டு கூட
ஸ்டேட்மெண்ட் கட்சியிலேருந்து வரும், கவர்மெண்ட்லேருந்து வருமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் கூப்பிட்டு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இந்த நிதி நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு, அது எப்படி சமாளிப்பாங்க? அது லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. முதல் காரணம், ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னங்க பண்ண போகிறீங்க நியூ கவர்மெண்ட்னு கேட்டேன். ஆமாங்க, ரொம்ப சேலஞ்சுங்க, விஜய் சீஃப் மினிஸ்டர் உணர்ந்துட்டாரு. ஏன் 10 லட்சம் கோடி கணக்கு வந்ததுன்னா, ஒரு 1000 கோடி ஒரு ப்ராஜெக்டில் போச்சுன்னா 500 கோடி லஞ்சமாக போச்சு. 500 கோடி தான் செலவு பண்ணிங்க. 10,000 கோடி ஒரு எக்ஸாம்பிள், மத்திய அரசாங்கத்தோட நிதி 10,000 கோடி தனியார் வங்கியில் நிதித்துறை சார்பாக போட்டு வச்சது, அன்கிளைம் ஃபண்ட்ஸ். அது எந்த துறைக்குமே போகாத பணம். அது ஒரு 10,000 கோடி ஒரு தனியார் வங்கியில் போட்டு வச்சு பிடிஆர் தியாகராஜன் இருக்கும்போது அந்த பணத்தை பத்திரமா காபந்து பண்ணி ஒரு தனியார் வங்கியில் போட்டு வச்சுருந்தார். பழனிவேல்ராஜன் போன உடனே, பிடிஆர் போன உடனே, தங்கம் தென்னரசு வந்த உடனே அவர் பொம்மையாக்கிட்டு உதயச்சந்திரன் தான் கண்ட்ரோல் எடுத்தினார். அந்த 10,000 கோடியை வித்ட்ரா பண்ணி மகளிர் உரிமை துணையாக கொடுத்துருக்காங்க. இது சிஏஜி ஆடிட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஐஏஎஸ் பதவி பறிக்கப்படும். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன், பொய் சொல்ல. 10,000 கோடி ரூபா மகளிர் உதவித்தொகை கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட பணத்தை எப்படி யார் அப்போ விட்டு நெய்யே கையேன்ற மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி முறைகேடுகளை களையறதுக்கு விஜய் சொன்னாராம். முதல்ல லஞ்சம் ஊழல் கூடாது. அப்புறம் பத்திரப்பதிவு அமைச்சரை கூப்பிட்டாராம். லோகேஷ், நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது, ₹1 லஞ்சம் எவனா சப் ரிஜிஸ்டர் வாங்கினான்னா அவ்வளோதான், வீடியோ கேமராவை செக் பண்ணுங்கள். அவர் போடுறார் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக, ஐயா பணம்லாம் வாங்காதீங்க. ஏன்னா பழந்தின்னு கொட்டை போட்ட பெருசாளிகள் எல்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த லூப் ஹோல்ஸ் அடக்குனாலே அரசாங்கத்தை இப்போ செலவுங்கிறது என்ன, நம்ம 10 ரூபா இருந்தால் 5 ரூபா செலவு பண்ணால் 5 ரூபா இருக்கும், 2 ரூபா செலவு பண்ணால் 8 ரூபா இருக்கும். அதே கணக்கு தான் இங்கே. இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பிக்க திரு பிரகாஷம் சமீபிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.